ஒரு HNI கிளைண்ட்டு வந்து ஒரு 2 மந்த்ஸ் பேக் எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் வந்து NRI வேறு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மீட் பண்ணணும், எங்கே மீட் பண்ணலான்னு கேட்டிருந்தார். நான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு வி ஃபிக்ஸ்ட் அப் மீட்டிங் இன் ஆஃபீஸ். நான் ஆஃபீஸ் வர சொன்னேன். இன் டீட்டெயிலாக நம்ம பேசிகிட்டு இருந்தார். அவர் பழைய போர்ட்ஃபோலியோ பற்றி பேசிகிட்டு இருந்தார். ரிவ்யூ பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நான் யூஸ்வலி ரிவ்யூ 6 months ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் கொடுப்பேன். ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா 2 years ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிக்கலாம், இல்லை 1 year ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணலான்னு நான் சொல்லுவேன். சின்ஸ் பிகாஸ் இஸ் இன் NRI, அவர் எப்போல்லாம் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி வராரோ அப்போல்லாம் அவர் வந்து நம்மளை வந்து ரிவ்யூ பண்ணலாம், போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணலாம், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து இன்டீட்டெயிலாக அவருக்கு வந்து அனலைஸ் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம், எப்படிலாம் பண்ணணும், இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபியூச்சரிஸ்டிக்கு எப்படிலாம் பண்ணலான்றதை வி யூஸ் டு டிஸ்கஸ். அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ஒன்று கேட்டார். எனக்கு வந்து ஒரு 9 crores வேணும் பாலா. நான் வந்து நீ என்ன அமௌண்ட் சொல்கிற இன்வெஸ்ட் பண்ண தயார், ஆனால் இயர்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன். என்னால் மாதம் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து பிஸ்னஸ்க்கு அங்கங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன். நான் வந்து அப்ராடில் இருப்பேன். சம்டைம்ஸ் ஐ வில் பி இன் US, சம்டைம்ஸ் வந்து நான் கனடா போயிடுவேன், இல்லைனா UK போயிடுவேன். என்னால் வந்து இங்கே தான் இருப்பேன், அங்கே தான் இருப்பேன், என்னால் கான்க்ரீட்டாக சொல்ல முடியாது. பட் நான் லம்சம் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நீ இயர் ஆன் இயர் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது எப்படின்னு எனக்கு சொல்லுன்னு சொன்னார். சரி, ஓகே, நான் இன் டீட்டெயிலாக சொல்கிறேன் சார். நான் உங்களுக்கு எப்படின்றத நம்ம பார்க்கலாம் சார். இயர் ஆன் இயர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எப்படின்றத நம்ம பார்த்து நம்ம பண்ணுவோன்னு நான் சொல்லியிருந்தேன். 9 crores வந்து அவர் என்ன சொன்னார்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 25 years எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் பேமெண்ட் வந்து 20 years நான் பண்ணுவேன்றார். அதாவது 20 years வந்து அவர் வந்து நான் பே பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்த 5 வருஷம் நான் எடுக்க மாட்டேன். 25 years அந்த அமௌண்ட் அங்கேயே இருக்கட்டும். 26th year வந்து அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஐதர் நான் அதை எடுத்துக்கிறனோ இல்லைனா வந்து ஸ்டே இன்வெஸ்டடாகவும் இருக்கட்டும். ஆனால் என்னோடய அசல் வந்து அன்னைக்கு வந்து போட்ட அமௌண்ட் வந்து 9 crores இருக்கணும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து 9 crores இருக்கணுன்றதான் அவர் டார்கெட் அமௌண்ட்டாக கொடுத்தாரு. அப்போ நான் அதை போட்டு நான் என்ன சொன்னேன்னா, கிட்டத்தட்ட 12% ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து மார்க்கெட் ஏறும் இறங்கும், ஆவரேஜோட 12% ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டேன் இயர் ஆன் இயர். அப்போ பார்க்கும்போது பெர் இயர் அவர் வந்து கிட்டத்தட்ட 6,32,828 rupees இயர் ஆன் இயர் அவர் வந்து ஒரு ஃபண்டில் போட்டுக்கிட்டே வந்தார்னா, அட் த எண்ட் ஆஃப் 20th year அவர் நிறுத்திடணும். ஆஸ் இ செட் 25th year வரைக்கும் அவர் எடுக்காமல் விட்டுட்டு 26th year பார்த்தார்னா அவர் கையில் 9 crores இருக்குது. அப்போ நான் ஒன்று சொன்னேன் அவர்கிட்ட, இப்போ நீங்கள் 9 crores 25th year இருக்குது, நீங்கள் அப்பயும் எடுக்க வேண்டாம் அந்த அமௌண்ட்டை. அந்த அமௌண்ட் ஸ்டே இன்வெஸ்டடாகவே இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், SWPயாக 2 lakhs நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சார் அதுலேருந்து நான் சொன்னேன். எப்படின்னா மாதம் 2 lakhs அதுலேருந்து SWPயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அடுத்த 40 yearsக்கு யூ வில் பி ஏபிள் டு கெட் எவ்ரி மந்த் SWPயாகவே எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் காட்டினேன். அதை வந்து அவர் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிட்டு அவர் என்ன சொன்னார்னா, இம்மீடியட்டாக நம்ம ஆரம்பிக்கலாம், அட் த சேம் டைம் வந்து ரிஸ்க்கை போட்டாட்டு என் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடுன்னு சொன்னார். சின்ஸ் பிகாஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 35. நான் சொன்னேன் அவரால் ரிஸ்க் எடுக்க முடியும் சார் உங்களால், நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து 40, 50 வரைக்கும் நீங்கள் போட போகிறீங்க, 55 ஏஜ் இல்லை 60 நீங்கள் எடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ நத்திங் டு ஒரி, நீங்கள் ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் ஈக்விட்டி பேஸ்டாகவே இருக்கலாம். சின்ஸ் பிகாஸ் இஸ் வெரி வெல் வர்ஸ்ட். யூ வாஸ் இன் ஈக்விட்டி ஆஸ் வெல், டேரக்ட் ஈக்விட்டியில் இருக்காரு, இந்த பக்கம் வந்து டெட்லேயும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஒரு மார்க்கெட் பற்றி தெரியும், இஸ் வெரி மச் நாலேஜபிள் பர்சன். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாமே ஈக்விட்டியிலே இருக்கலாம் சார், டெட்டில் அலோகேஷன் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது இப்போதைக்குன்னு சொல்லிட்டு ஐ டோல்ட் ஹிம். ஸோ அவர் இமீடியட்டாக he was ready to invest also. ஸோ அப்போ என்னென்னா இயர் ஆன் இயர் வந்து 6,32,828 rupees வந்து வருஷம் அவர் கட்டி முடிக்கும்போது 25 வருஷம் கழித்து அவர் கையில் வந்து 9 crores இருக்குது. இப்போது இது மாதிரி உங்களுக்கு வேணும், இது மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், மேலே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.